உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒகேனக்கல் காவிரிக்கு வரும் நீர்வரத்து 5000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்க கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். நீர்வரத்து அதிகரிப்புக்கான காரணம் என்ன? தற்பொழுது எவ்வளவு நீர்வரை இருப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது? என்ன நிலவரம்? வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு கடந்த 2-3 மாதங்களாகவே மிகவும் குறைவாக வந்து கொண்டிருந்தது. அதாவது நேற்று மாலை வரை 200 கனஅடி நீர் மட்டுமே ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வந்து கொண்டிருந்தது. ஒகேனக்கல்லில் இருந்து மேட்டூர் அணைக்கு சுமார் 50 கனஅடி நீர் மட்டுமே சென்று கொண்டிருந்தது. இத்தகைய நிலையில் காவிரி கரையோர பகுதி முழுவதும் பாறைகளாக காட்சியளித்து பறந்து விரிந்த காவிரி ஆறு வெறும் பாறைகளாகவும் சிற்றோடையாகவும் காவிரி ஆறு மாறியிருந்தது. இந்நிலையில் நேற்று மாலை வரை 200 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது திடீரென நீர்வரத்து பல மடங்கு உயர்ந்துள்ளது. சுமார் 5000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த நீர்வரத்து குறித்து தற்போது அளவீடு செய்து வருகின்றனர். அவர்கள் அறிவித்த பிறகு முறையான எவ்வளவு நீர் வந்து கொண்டுள்ளது என்பது உறுதியான தகவல் வெளியிடப்படும். மேலும் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறக்கப்படவில்லை. இருப்பினும் தமிழக காவிரி கரையோர எல்லை பகுதிகளிலும் ஒகேனக்கல் வனப்பகுதிகளிலும் பெய்த மழையின் காரணமாக இந்த நீர்வரத்து உயர்ந்திருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு இந்த நீர்வரத்து வருகையின் குறித்தும் நீர்வரத்தின் அளவு குறித்தும் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்போது அளவீடு செய்து கொண்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.